Hello friends, welcome to Tutor Joes. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் பார்த்தீங்கன்னா சர்ச்சிங் இன் XML ஃபைல். அதாவது ஒரு XML ஃபைலில் நம்ம தேடுற டேட்டா இருக்கா இல்லையான்னு சொல்லி நம்ம சர்ச் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஃபார்ம் ஒன்று ரெடி பண்ணிக்கிறோம். ஸோ அந்த ஃபார்மில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ் ஒன்று கொடுக்கலாம். ஸோ நம்ம சர்ச் டெக்ஸ்ட்டை டைப் பண்ணுறதுக்காக ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ் ஒன்று நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா இந்த டெக்ஸ்ட் பாக்ஸோட லென்த்தை நான் கொஞ்சம் பெருசு பண்ணிக்கிறேன். தென் இதோட ஃபாண்ட்டை கூட நம்ம வேணும்னா நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ என்ன பண்ணுறேன்னா நான் போல்டில் கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஒரு பட்டன் வேணும். ஸோ நமக்கு அந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணோடனே நமக்கு சர்ச் ஆகிற மாதிரி நான் வந்து கொடுக்க போகிறேன். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா நான் ஒரு பட்டன் நான் வந்து ரெடி பண்ணிக்கிறேன். ஸோ பட்டனோட சைஸ் நம்ம கொடுத்துக்கலாம். தென் பட்டனில் பார்த்திங்க அப்படின்னா சர்ச் அப்படின்ற வேர்டை நான் வந்து கொடுத்துக்கிறேன். ஸோ சர்ச் அப்படின்னு கொடுத்தோம் அப்படின்னா நம்மளோட ஃபைலில் நம்ம தேடுற வேல்யூ நமக்கு இருக்கா இல்லையான்னு சொல்லி நமக்கு சர்ச் பண்ணி சொல்லும். ஸோ ஃபஸ்ட் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பட்டனை ஜஸ்ட் டபுள் கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட சர்ச் கூட நம்ம வந்து எழுதிக்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம XML ஹெடர் ஃபைலை நம்ம இன்க்ளூட் பண்ணிக்கலாம். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா யூஸிங் ஸ்பேஸ் சிஸ்டம் டாட் XML அப்படின்றத நான் கொடுத்துக்கிறேன். தென் நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா XML ரீடருக்கு நம்ம ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ XML ரீடர் ஸ்பேஸ் நம்ம ஃபைல் அப்படின்ற ஆப்ஜெக்ட் நம்ம க்ரியேட் பண்ணிக்கலாம். தென் நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ரீடரை வந்து நம்ம க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு நம்ம ஃபைல் ஈக்குவல் டு XML ரீடர் டாட் க்ரியேட் அப்படின்றத நான் கொடுத்துக்கிறேன். ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட எக்ஸிஸ்டிங் ஃபைல் நேம் கொடுக்கணும். ஸோ நம்ம ஃபைல் பார்த்திங்க அப்படின்னா நான் என்ன பண்ணுறேன்னா நம்மளோட சொல்யூஷன் இருக்கிற ஃபோல்டர்லேயே பார்த்திங்கன்னா பின்னில் டீபக்குள்ளே நான் வந்து info.xml அப்படின்றத நான் ஸ்டோர் பண்ணியிருக்கேன். ஜஸ்ட் நான் இதை காப்பி பண்ணி அப்படியே நான் வந்து நம்மளோட ஃபைலில் நம்ம வந்து பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ பேஸ்ட் பண்ணிவிட்டு அதோட எக்ஸ்டென்ஷன் வந்து நம்ம கொடுக்கணும். ஸோ .xml அப்படின்ற எக்ஸ்டென்ஷன் நம்ம கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட் ஆர்குமெண்ட்டாக பார்த்திங்கன்னா ரீடர் செட்டிங்ஸ் வந்து நம்ம கொடுக்கணும். ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா நியூ அப்படின்ற கீவேர்ட் போட்டுக்கிட்டு XML ரீடர் செட்டிங்ஸ் அப்படின்றத நான் வந்து கொடுத்துக்கிறேன். இந்த ரீடர் செட்டிங்ஸ் நம்ம எதுக்காக கொடுக்குறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம புது ரீடரில் நம்ம புது செட்டிங்ஸை நம்ம வந்து க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக தான் வந்து இந்த XML ரீடர் செட்டிங்ஸ் அப்படின்றத நம்ம கொடுக்குறோம். நெக்ஸ்ட்டு நம்ம ஒரு டேட்டா செட் நம்ம க்ரியேட் பண்ணுறோம். ஸோ டேட்டா செட் ஸ்பேஸ் DS ஈக்குவல் டு நியூ டேட்டா செட் அப்படின்றத நான் கொடுத்துக்கிறேன். இந்த நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா டேட்டா வியூக்கு ஒரு ஆப்ஜெக்ட் நம்ம க்ரியேட் பண்ணுறோம். ஸோ டேட்டா வியூ இருந்தால் தான் நம்ம வியூ பண்ணி நம்ம ப்ரோக்ராமால் வியூ பண்ணி பார்த்து சர்ச் பண்ண முடியும். நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோன்னா அந்த டேட்டா செட்டை யூஸ் பண்ணி நம்ம வந்து ஃபைலை வந்து நம்ம ரீட் பண்ண போகிறோம். ஸோ நம்ம பார்த்திங்க அப்படின்னா ரீட் XML இதில் பார்த்திங்கன்னா நம்மளோட ஃபைல் அதாவது நம்மளோட ஆப்ஜெக்ட் நேம் அந்த XML ரீடரோட ஆப்ஜெக்ட் நேமை நான் கொடுத்துக்கிட்டேன். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா அந்த டேட்டா வியூ ஆப்ஜெக்ட் யூஸ் பண்ணி புது டேட்டா வியூவில் நம்மளோட டேபிள்ஸை நான் வந்து பாஸ் பண்ணிக்கிறேன். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா டேட்டா செட்டில் இருக்கிற டேபிள்ஸை நம்ம வந்து பாஸ் பண்ணிக்க போகிறோம். ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா 0 இண்டெக்ஸை நான் வந்து கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு நம்ம சார்ட் பண்ண போகிறோம். ஸோ சார்ட்டிங் எதுக்காக பண்ணுறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம ஒரு ஆர்டரில் இருந்தால் தான் நம்மளால் ஈஸியாக சர்ச் பண்ண முடியும். ஸோ அதுக்காக நான் வந்து சார்ட் அப்படின்றத கொடுத்துக்கிறேன். தென் நம்மளோட எதை நம்ம பேஸ் பண்ணி சார்ட் பண்ண போகிறோம்னு பார்த்திங்கன்னா நம்மளோட XML ஃபைலில் நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா இப்போ பார்த்திங்க அப்படின்னா நம்ம நேம் நம்ம சர்ச் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம இந்த இடத்துல யூசர் நேம் கொடுக்கணும். சப்போஸ் நம்ம ஏஜ் சர்ச் பண்ணுற மாதிரி இருந்தால் நம்ம ஏஜ் அப்படின்றத கொடுக்கும். ஸோ நம்ம என்ன பண்ணலாம்னா நம்ம யூசர் நேம் வச்சு சர்ச் பண்ணிக்கலாம். அதனால் நான் இந்த இடத்துல நான் வந்து யூசர் நேம் அப்படின்றத நான் கொடுத்துக்கிறேன். ஸோ சார்ட் ஈக்குவல் டு டபுள் கோட்ஸில் நம்ம யூசர் நேம் அப்படின்றத கொடுக்கணும். நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோம்னா ஒரு வேரியபிள் ஒன்று நம்ம க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா அப்படின்ற ஒரு வேரியபிள் நான் க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அந்த ஃபைண்ட் பண்ணுற டெக்ஸ்ட்டை வந்து நம்ம கொடுக்க போகிறோம். ஸோ டிவி டாட் ஃபைண்ட். ஸோ நம்ம எதை ஃபைண்ட் பண்ண போகிறோம்னா நம்ம டெக்ஸ்ட் பாக்ஸில் இருக்கிற வேல்யூவை வந்து நம்ம ஃபைண்ட் பண்ண போகிறோம். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா டெக்ஸ்ட் பாக்ஸ் 1 ஸோ டெக்ஸ்ட் பாக்ஸ் 1 டாட் டெக்ஸ்ட். ஸோ அந்த வேல்யூஸ் வந்து இப்போ இதுக்குள்ளே வந்து நமக்கு ஸ்டோர் ஆகிடும். ஸோ இது வந்து இப்போ ஃபைன் பண்ணும். இந்த டேட்டா வியூவில் இருக்கிற வேல்யூஸை வந்து இது ஃபைன் பண்ணும். ஸோ ஃபைன் பண்ணி நமக்கு சப்போஸ் வேல்யூ இருந்துச்சு அப்படின்னா இந்த ஐயில் வந்து நமக்கு 1 அப்படின்னு சொல்லி ஸ்டோர் பண்ணி சப்போஸ் 2 வேல்யூ இருந்துச்சுன்னா இந்த இடத்துல 2 அப்படின்னு சொல்லி ஸ்டோர் பண்ணிவிடும். ஸோ இதுக்கப்புறமே நம்ம என்ன பண்ணுறோம்னா கண்டிஷன் யூஸ் பண்ணி நம்ம செக் பண்ணுறோம். அந்த ஐ வேல்யூ வந்து நமக்கு எம்டியாக இருந்துச்சு அப்படின்னா அதாவது -1 இருந்துச்சு அப்படின்னா நமக்கு வேல்யூ இல்லைன்னு சொல்லி அர்த்தம். ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணுறோன்னா ஐ ஈக்குவல் டு -1 இருந்துச்சுன்னா ஸோ நமக்கு வேல்யூ இல்லை அப்படின்னா நமக்கு -1 ஆகிடும். ஸோ -1 இருந்துச்சு அப்படின்னா நான் என்ன பண்ணுறேன்னா மெசேஜ் பாக்ஸில்
நமக்கு வேல்யூ நாட் ஃபைண்ட் இல்லை டேட்டா நாட் ஃபவுண்ட் அப்படின்றத நான் கொடுத்துக்கிறேன். ஸோ என்ன பண்ணேன்னா டேட்டா நாட் ஃபவுண்ட் அப்படின்றத நான் கொடுத்துக்கிறேன். ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணலாம்னா நம்ம oops அப்படின்றத நம்ம போட்டுக்கலாம். ஸோ oops டேட்டா நாட் ஃபவுண்ட் அப்படின்றது நமக்கு பிரிண்ட் ஆகணும். சப்போஸ் நமக்கு வேல்யூ இருந்துச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணலான்னா அந்த வேல்யூவை நம்ம பிரிண்ட் பண்ணி நமக்கு டேட்டா இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஸோ இதில் நான் என்ன பண்ணுறேன்னா மெசேஜ் பாக்ஸ் டாட் ஷோ இதில் நம்ம என்ன பண்ணுறோன்னா நமக்கு வேல்யூ இருந்துச்சுன்னா டேட்டா ஃபவுண்ட் அப்படின்னு சொல்லி நம்ம கொடுக்க போகிறோம். ஸோ இதில் டேட்டா ஃபவுண்டு ஸோ பார்த்திங்க அப்படின்னா டேட்டா ஃபவுண்டுன்னு சொல்லி கொடுத்தாச்சு. தென் இப்போ வந்து நம்ம ரன் பண்ணி பார்க்கலாம். ஸோ F5 ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ரன் ஆகும். ஸோ பார்த்திங்க அப்படின்னா நம்ம டெக்ஸ்ட் பாக்ஸில் நம்ம ஒரு வேல்யூ கொடுக்கலாம். ஸோ நம்மளோட ஃபைலில் பார்த்திங்கன்னா நம்மளோட வேல்யூஸ் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு டாம் அப்படின்ற வேல்யூ இருக்குது. ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா அந்த டாம் அப்படின்றத இந்த இதில் நான் வந்து சர்ச் பண்ணுறேன். ஸோ நம்ம டாம் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணிவிட்டு சர்ச் அப்படின்னு கொடுத்தோம் அப்படின்னா டேட்டா ஃபவுண்ட் அப்படின்னு சொல்லி வந்துருச்சு. சப்போஸ் அதில் இல்லாத வேல்யூ ஏதாவது நம்ம கொடுத்தோம் அப்படின்னா நம்ம சர்ச் அப்படின்றத நம்ம கொடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி வேர்டு வந்து நம்மளோட டேட்டாபேஸில் கிடையாது. ஸோ நம்ம என்ன பண்ணலாம்னா சர்ச் கொடுத்தோம் அப்படின்னா oops டேட்டா நாட் ஃபவுண்ட் அப்படின்னு சொல்லி வந்துருச்சு. சப்போஸ் நமக்கு அந்த வேல்யூவோட அதாவது நம்ம இங்கே கொடுக்குற நேமோட நமக்கு வரணும் அப்படின்னா சிம்பிளாக நம்ம பண்ணிக்கலாம். ஸோ எப்படி பண்ணலாம் அப்படின்னா இந்த மெசேஜ் பாக்ஸ்லேயே பார்த்திங்கன்னா நம்ம முன்னாடி நம்மளோட வேல்யூவை நம்ம பிரிண்ட் பண்ணிக்கலாம். நம்ம டேட்டா வியூவில் வந்து நம்ம வந்து பிரிண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணுறோன்னா dv ஆஃப் I அதாவது நம்மளோட கரண்ட் இண்டெக்ஸ் என்ன அப்படின்றத நம்ம எடுக்கிறோம். ஸோ கரண்ட் இண்டெக்ஸ் தென் நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட காலம் நேம். ஸோ காலம் நேம் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு யூசர் நேம். ஸோ நம்ம என்ன பண்ணுறோன்னா அந்த யூசர் நேமை ஜஸ்ட் அப்படியே காப்பி பண்ணி நம்ம இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிக்கிறோம். ஸோ பேஸ்ட் பண்ணிவிட்டு டாட் toString அப்படின்றத கொடுத்தோன்னா நம்மளோட வேல்யூ நமக்கு அங்கே பிரிண்ட் ஆகிடும். ஸோ இப்போ நான் சேவ் பண்ணிவிட்டு நான் வந்து ரன் பண்ணிக்கிறேன். ஸோ பார்த்திங்க அப்படின்னா நம்ம டாம் அப்படின்னு சொல்லி கொடுக்கலாம். ஸோ டாம் கொடுத்து நம்ம சர்ச் கொடுத்தோன்னா நமக்கு டாம் டேட்டா ஃபவுண்ட் அப்படின்னு சொல்லி வந்திருக்கு. ஜஸ்ட் நம்ம இந்த இடத்துல ஒரு ஸ்பேஸ் கொடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு அந்த ஸ்பேஸ் வந்து நமக்கு அங்கே டிஸ்பிளே ஆகிடும். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா இங்கே டேட்டா ஃபவுண்டுக்கு முன்னாடி நான் ஒரு ஸ்பேஸ் கொடுத்து நான் வந்து ரன் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட டேட்டாவில் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ரஷிகா அப்படின்ற டேட்டா இருக்குது. ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா சர்ச் பண்ணுறேன். ஸோ ரஷிகா டேட்டா ஃபவுண்டு. ஸோ அது எதில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட எக்ஸாம்பிளில் பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட லாஸ்ட் டேட்டா வந்து ரஷிகா அப்படின்ற டேட்டா. சப்போஸ் நமக்கு இந்த டேட்டா நமக்கு இல்லை அப்படின்னா நமக்கு டேட்டா நாட் ஃபவுண்ட் அப்படின்னு சொல்லி வந்திருக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம வேல்யூஸை நம்ம எக்ஸாம்பிளில் நம்மளால சர்ச் பண்ணிக்க முடியும். இந்த மாதிரி அட்வான்ஸ்டு வீடியோஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா www.tutorjobs.com லாகின் பண்ணுங்கள். தென் மறக்காமல் எங்களோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.